கண்களை கட்டிக்கொண்டு விரல்களால் தடவி பார்த்து வாசிக்க முடியுமா? பார்க்காமலேயே ஏட்டில் வரி மாறாமல் எழுத முடியுமா? கையில் தரப்படும் பொருளின் நிறத்தை முகர்ந்து பார்த்து துல்லியமாக சொல்ல முடியுமா? இடைவிடாத மனப்பயிற்சி இருந்தால் அதையும் செய்ய முடியும் என்று செய்து காட்டி வியக்க வைக்கிறார் ஒரு கல்லூரி மாணவி. பழனி அருகே சின்னக்கலையம்புத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் லட்சுமணன் ஜோதி தம்பதியின் மகள் ராகவி ஒரு கல்லூரி மாணவி. தியான வகுப்புக்கு செல்லும் பெற்றோர் ரயில் பயணம் மேற்கொண்ட போது சக பயணி ஒருவர் கண்களை கட்டிக்கொண்டு படிப்பதை பார்த்து மகள் ராகவியை உடுமலைப்பேட்டையில் உள்ள பயிற்சி மையத்தில் சேர்த்துள்ளனர். மூளை மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சிகளுடன் மனக்கண்ணால் படிக்க கற்றுத்தரும் இந்த ஆச்சரிய கலையை 10 நாட்கள் கற்றுக்கொண்ட ராகவி வீட்டில் இடைவிடாமல் பயிற்சி எடுத்ததன் பலன் இப்போது அந்த அசாத்திய வித்தையில் அட்டகாசமாக கலக்குகிறார். புத்தகத்தின் பக்கத்தை தடவி பார்த்தபடியே அதில் என்ன எழுதியுள்ளது என்பதை அவர் படிப்பது நிச்சயம் நம்ப முடியாத ஆச்சரியம்தான். உனக்கு நாங்கள் எப்போதும் உதவுவதில்லையா? இதயத்தில் மகிழ்ச்சிக்குள் நீ தனிச்சலுகை பெற்று உதவி. இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை பெற்றிருப்பதற்காக மகிழ்ச்சிக்குள். வாழ்க்கையின் கேடு விளைவிக்கின்ற நிலை மாற்றங்கள் மிகவும் தற்காலிகமானவை. ஒரு நாள் நீ அவற்றை நினைத்து வாய்விட்டு புத்தகத்தில் உள்ளதை கண்களை கட்டியபடி படிப்பது மட்டுமல்ல, அழகாக எழுதியும் காட்டி அசத்துகிறார் ராகவி. கோடு போட்ட நோட்டில் வரி பிறழாமல் அழகாக அவர் எழுதுவதை பார்க்கும்போது இது எப்படி சாத்தியமாகிறது என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. தனக்கு முன்னால் தலை கீழாக வைக்கப்படும் புத்தகத்தை அவரால் பிழையில்லாமல் படிக்க முடிகிறது. வியக்க வைக்கும் இன்னொரு அதிசயமாக தன்னிடம் தரப்படும் பொருள்களை கண்களை கட்டியபடி முகர்ந்து மட்டும் பார்த்து அவற்றின் நிறத்தை சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார். ஹார்ட்ஃபுல்னஸ் மூலிமா பிரைட்டர் மைண்ட்ங்கிற கோர்ஸ் கற்றுக்கிட்டேன். அது நான் 11 வயசுலேயே கற்றுக்கிட்டேன். இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கேன். என்னால் கண்ணை கட்டிட்டு படிக்க முடியும், எழுத முடியும், கலர்லாம் கண்டுபிடிக்க முடியும். வயலட் செல்போன்களை கண்ணை கட்டிய நிலையில் இயக்கி காட்டும் ராகவி அவற்றில் உள்ளதை படித்தும் காண்போரை வியக்க வைக்கிறார். தனக்கு முன்னால் கொட்டி கிடக்கும் பசில் அட்டைகளை ஒன்று ஒன்றாக தேடி எடுத்து சேர்த்து முழுமையாக படமாக மாற்றுகிறார் அவர். கண்ணால் பார்க்கும் போதே சரியான அளவுள்ள படங்களை தேர்ந்தெடுப்பது கடினமான ஒன்றை சர்வத் சாதாரணமாக செய்யும் ராகவிக்கு கண்களை கட்டியபடி பைக் ஓட்ட வேண்டும் என்பதே தற்போதைய புதிய ஆசையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக பழனியில் இருந்து ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.